ருத்ரா எங்க இருக்கா அவன்? வந்துட்டான். முதல்ல உள்ள வாப்பா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்க அவன்? இப்ப அவன் வீட்ல இல்ல. ஆனா பாரு 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 என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. கொஞ்சம் அமைதியாரு. அம்மா அப்பா யாருக்கும் எதுவும் ஆகல? சிராஜனா எங்க யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா இனிமேதான் தப்பு நடக்க போகுது. அதை தடுத்தாகணும். அந்த ருத்ரா வீட்டையே ஒரு பார்டர் மாதிரி பண்ணிருக்கான். அவன் உன்னோட ரூமையே எடுத்துக்கிட்டான்ப்பா. எனக்கு என்ன வந்தது? அவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இரு. நில்லு. சொன்னா கேளு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. வீட்டுக்குள்ளே வந்து எங்களே மிரட்டுறியா? சமீர் சொன்னா கேளு. சமீர் சமீர், இது எங்களோட வீடு. சமீர் கொஞ்சம் நிறுத்து. சமீர் வேணாப்பா. இது என்னோட வீடு. எங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னோட வீடு. நீ தள்ளிப்போ. ரொம்ப வருஷமா என் மனசுல ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வலியை கொடுத்துட்டு இருக்க. நமக்கு இடையில இருக்கிற அந்த கணக்கு இன்னும் முடியல. ருத்ரா, நான் கொடுத்த அடியோட தழும்பு இன்னும் இருக்கு போல. உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இவங்க அம்மா யாரோடய ஓடி போயிட்டாங்களா? சமீர், சமீர் சமீர் உனக்கு ஒண்ணு ஆகல? சமீர், சமீர் சமீர் எந்திரிப்பா. ஏய் ஏய் வேணாம்பா. ருத்ரா ருத்ரா சொன்னா கேளுப்பா. வேணாம் வேணாம் சொன்னா கேளு. சொன்னா கேளுப்பா. சமீர் ஏப்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சமீர் வேண்டாம் சமீர். சொன்னா கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சமீர் ருத்ரா வேண்டாம். ருத்ரா வேணாம்பா. சொன்னா கேளுப்பா. ருத்ரா விட்டு. ருத்ரா நான் சொல்றேன்ல, இப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான். அது சுராஜ் அண்ணன் தான். பொய்யான உறவை சுமந்துட்டு தெரியறதுக்கு நான் ஒண்ணு இவன மாதிரி வக்கில்லவன் கிடையாது. அலிபோ. ஏய் ஏய் சமீர், சமீர் சமீர் கேளு. சமீர் சொன்னா கேளு. சமீர் சமீர் வேணாம்பா. கேளு சமீர். அமைதியா இருப்பா. சமீர் சமீர் விட்டு. சொன்னா கேளு. கேளு ருத்ரா. விடு ருத்ரா. பின்னாடி வா. ருத்ரா சமீர் ருத்ரா சமீர் அமைதியா இருப்பா. பின்னாடி வா. வார்த்தையால சொல்லிட்டா மட்டும் ஒண்ணு அறுந்து போயிடாது. ருத்ரா என்னோட அண்ணன் பையன். உனக்கு அவன் அண்ணன் தான், மூத்த அண்ணன். இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாது. இல்ல, அவன் கிட்ட சண்டை போடாத. இத்தனை வருஷம் கழிச்சு அவன் திரும்ப வந்திருக்கா. அவங்க கிட்ட இந்த மாதிரி சண்டை போறது நல்லா இல்ல. சரியான பைத்தியக்காரன். வேற எதுவும் இல்ல. இவனோட அம்மா இவனையும் இவன் அப்பாவையும் தனியா விட்டுட்டு ஓடி ஓடு. சமீர் இங்க வா. சுராஜ் நீ இங்க வா. வான்னு சொல்றேன்ல சமீர். இங்க பாருப்பா, எங்க மேல உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா அதை பேசி சரி பண்ணிக்கலாம். வா, வந்து முதல்ல சாப்பிடு. என்னத்த சாப்பிடுவான்? காத்தையா? சமையல் கட்டி இவன் கட்டி இருக்கிற கயிறுக்கு இந்த பக்கம் தானே இருக்கு. எங்க அப்பா வெளியில நிக்கிறாரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். என்ன? அண்ணா வந்திருக்காரா?
போக மாட்டேன், போகவே மாட்டேன். அண்ணா வாங்கண்ணா. என்ன எதுக்காக உள்ள கூப்பிடுற? இவன் தான் தேவையில்லாம கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டான். இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவீங்கன்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன்னா, அந்த பரதத்தை அண்ணன் ராமனுக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்ன அந்த ராமன் கிடையாது. எனக்கு பிடிக்காம தான் இந்த பக்கம் எட்டி பார்க்காம இருந்தேன். ஆனா எனக்கு நீங்க தான் அண்ணா ஸ்ரீராமர். அண்ணா வாங்கண்ண, வீட்டுக்குள்ள வாங்கண்ண, வாங்க. பாத்து பாத்துண்ண, பாத்து பாத்து. ஒரு வேலையை உருப்படியா பார்க்க மாட்டேன். மன்னிச்சிருங்க. உனக்கு வயசாக வயசாக உன் முகமே மாறிட்டே வருது. நீ சிரிக்கும் போது ஓ முகம் ஞாபகத்துக்கு வரல, வேற முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் என்னடா, என்னன்னு கேக்குற? வாங்கண்ணா, உள்ள போலாம் வாங்க. அண்ணா பழசையெல்லாம் என்ன ஞாபகப்படுத்தி பாக்குறீங்க? எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி இல்ல தம்பி, அப்படி இல்ல. இந்த வீட்டோட செவுத்துக்கு வெறும் காது மட்டும் கிடையாது, இதுக்கு வாயும் இருக்கு. இப்ப நான் உள்ள வந்தா அந்த செவுரு அமைதியா இருக்காது. ஏன், எதுக்காக நான் அமைதியா இருக்கணும்? அவன் சொல்றது சரிதான். இது நம்ம வீடு, நம்ம வியாபாரம். இதை இவ்வளவு நாள் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. இதுல பெரியப்பாக்கு எந்த உரிமையும் இல்ல. நாமளா ஒண்ணு அவரை வீட்டை விட்டு போக சொல்லல. அவரா விருப்பப்பட்டுதான் வீட்டையும் வியாபாரத்தையும் விட்டுட்டு போனாரு. ருத்ரா பிஎஸ்டில இருக்கான். அதனால அப்பாவும் தானே பிஎஸ்டில இருக்காரு. நான் இன்னும் முழுசாவே சொல்லி முடிக்கலையே. உன் அப்பா பிஎஸ்டில ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஆனா ருத்ராவோட சட்டையில இருக்கிற ஸ்டார் மெடல் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு பெரிய ஆபீசர். இந்த வீடு அவங்க அப்பன் பேர்ல இருக்கு. உங்க அப்பா பிறந்த உடனேயே என்னமோ அந்த ராஜா ஹரிச்சந்திரன் மாதிரி உண்மையை தான் பேசணும்னு சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நாம இப்போ வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த கிழவன் மறுபடியும் இங்க எதுக்காக வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஒரு வழி பண்ணிடலாம். உள்ள வாங்கண்ண, பாத்து வாங்க. மாமா, நீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த கடவுளுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது மாமா. நீங்க மட்டும் எப்படி தனியா இருப்பீங்க? ருத்ராவும் நீங்களும் எங்க இருந்தாலும் சேர்ந்து தானே இருந்தாகணும். வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலும் இல்லைன்னா வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சாலும். சமீர், சுராஜ், மைதிலி வாங்க. வந்து பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. என்ன மாமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சின்னவங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்ல. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல தானே சின்ன பசங்க நல்லா இருப்பாங்க.